This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளியோடு உங்களோடு நான். ஒரு நாடு இருக்குதுங்க பக்கத்தில். அந்த நாட்டில் எல்லாமே இலவசம். ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாம், இந்தியாவின் அண்டை நாடாக இமயமலையை ஒட்டி இந்திய மாநிலங்களான சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் சுமார் 699 கிலோமீட்டர் இந்திய எல்லையை பகிர்ந்து கொள்ளும் பூமியின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் நாடுதான் பூடான். இந்த நாட்டில் அனைத்தும் இலவசம். அது பற்றி இந்த பதிவில் அறிந்து கொள்ளலாம். பாரம்பரிய கலாச்சாரத்தையும் சுற்றுப்புறச் சூழலையும் கட்டி காப்பதில் பூடான் அரசு உறுதியாக உள்ளது. மேற்கத்திய கலாச்சாரம் உள்ளே நுழைந்துவிடக்கூடாது என்பதற்காக 1999ஆம் ஆண்டு வரை தொலைக்காட்சிக்கு கூட அனுமதி கொடுக்கப்படாமல் இருந்துள்ளது. பூடான் அரசு அந்நாட்டின் குடிமக்களுக்கு கல்வி, மருத்துவம், வீடு, மின்சாரம் என அனைத்தையுமே இலவசமாக கொடுக்கிறது. வீடு இல்லாத யாவருக்கும் நிலத்தையும் அரசே வழங்கிவிடுகிறது. இத்தனை சலுகைகளுக்கும் மக்கள் ஒரே ஒரு நிபந்தனையை கடைபிடிக்க வேண்டும். அளவில் மிகச்சிறிய நாடாக இருந்தாலும் பூடான் நாடு தங்கள் நாட்டு மக்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை அனைத்தையும் இலவசமாக கொடுப்பதோடு உலகின் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு பல சலுகைகளை இந்த நாடு தன் நாட்டு குடிமக்களுக்கு வழங்கியுள்ளது. பூடானில் வீடற்றவர்களும் கிடையாது, பிச்சைக்காரர்களும் கிடையாது. யாருக்காவது சொந்தமாக வீடு இல்லாமல் இருந்தால் அந்த நாட்டு மன்னரே இடத்தையும் கொடுத்து வீட்டையும் கட்டி கொடுத்து விடுவார். கல்வி, மருத்துவம் என ஒரு பைசா செலவில்லாமல் அனைத்தையும் செய்துவிடலாம். இதற்கு மேலாக வெளிநாட்டிற்கு உயர் சிகிச்சைக்கு சென்றால் அதற்கான கட்டணத்தை அந்த நாட்டு அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறது. திகட்ட சலுகைகள். பூடான் நாட்டை சுற்றிலும் நிலப்பரப்பு தான் எல்லையாக இருப்பதால் அந்த நாட்டிற்கு கடற்படை கிடையாது, விமானப்படை கிடையாது. இராணுவம் உள்ளது என்றாலும் இந்தியாவிடமிருந்து ஆயுத பயிற்சி எடுத்துக்கொள்கிறது. பூடானின் ஊரகப் பகுதிகளில் மின்சாரமும் இலவசம்தான். விவசாயிகளுக்கு உரம், விதைகள் ஆகியவற்றை அரசே இலவசமாக கொடுத்து விடுகிறது. சரிங்க, இவ்வளோ செய்து அந்த அரசாங்கம் இவ்வளோ செஞ்சுட்டு என்ன செய்கிறாங்க? ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போடுறாங்க. அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, பூட்டான் மக்கள் யாரும் வெளிநாட்டினரை திருமணம் செய்து கொள்ள அனுமதி கிடையாது என்பதுதான் இந்த நிபந்தனை. இந்த நிபந்தனை மன்னர் குடும்பத்திற்கும் அவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. பூட்டானில் பெரும்பாலோர் புத்த மதத்தை கடைபிடிப்பதால் நாட்டின் பாரம்பரிய சடங்குகளோடு நடைபெறும் திருமணம் மட்டுமே அங்கீகரிக்கப்படும். திருமணத்திற்கு பிறகு பூட்டானில் மனைவியின் வீட்டிற்கு கணவர் சென்று விடுவார். போதுமான அளவு அவர் பணம் சம்பாதித்த பிறகு தனியாக வசிக்க செல்வார்கள். நாட்டு குடிமக்களுக்கு அனைத்து விதமான வசதிகளையும் இலவசமாகவே பூடான் அரசு கொடுத்தாலும் தங்களுடைய பாரம்பரியங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதால் இன்றும் பூமியின் சொர்க்கமாக பூடான் உள்ளது. என்ன உறவுகளே, இதெல்லாம் கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது? எல்லோரும் பூடானில் போய் செட்டில் ஆகிடலாமா? இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களோடு இணைகிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.